ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அப்படின்னே நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பீரியட்ஸ் ஆகிடும். அப்போது நம்ம வந்து எப்படா கன்சீவ் ஆக போகிறோம், நம்ம பாடியில் வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்குது, அது சரியாகிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு வந்து எப்போ கன்சீவ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னா அதுக்கு வந்து சில அறிகுறிகள் வந்து நம்ம பாடியிலே வந்து நமக்கு தெரியும். இதை வந்து முக்கியமான சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான சில அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு முயற்சியோடு நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அது 5 சயின்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின சில அறிவிப்பு. நம்ம ஆரோக்கிய உணவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா பார்த்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் வந்து எதெல்லாம் ஆட் பண்ணுனா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு வந்து பால் சுரக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்து மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட் ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சூப்பரான ஒரு மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ், அதே மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நிறைய மில்லட் லட்டூஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய முடி கொட்டுது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை லட்டு, முருங்கைக்கீரை லட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பீனட் லட்டு, அதாவது வேர்க்கடலை லட்டு, கம்பு லட்டு, ராகி லட்டுன்னு எல்லா விதமான லட்டு வெரைட்டிஸும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரோஜா குல்கந்த் வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது. ஒரு ஹெல்த்தியான லைஃபுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே நம்ம ஆரோக்கிய உணவில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட பாடி வந்து ஒரு நல்ல சேஞ்சஸை வந்து அடைஞ்சிட்ருக்கு. நம்மளால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும், நமக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம பாடி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து சில அறிகுறிகள் வந்து நமக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதில் 5 முக்கியமான சைன் மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அதில் ஃபஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், அதாவது அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து நமக்கு தேவையில்லாத மூட் ஸ்விங்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தேவையில்லாத ஒரு மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே அடிக்கடி வந்துக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படின்னும் தெரியாது. பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும், அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் வந்து காமாக ஃபீல் பண்ணுவீங்க, ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட பாடி வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பீரியட் சைக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஆரம்பிக்கும். கரெக்டாக உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாடிக்குன்னு ஒரு ரிதம் இருக்குது, ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட சைக்கிள்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். இதை வச்சும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரி நம்ம பாடி வந்து ஒரு ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சைன் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 3ஆவதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் கிரேவிங்ஸ். அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத சுகரி ஐட்டம்ஸ் மேலே ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும், ஜங்க் ஃபுட் மேலே ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும், வெளியில் இருக்க உணவுகள் மேலே ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. நம்மளோட கட் பாக்டீரியா வந்து சில நேரங்களில் நமக்கு நல்லதாக இல்லை அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த மாதிரியான உணவுகள் மேலே அந்த கிரேவிங்ஸ் வரும். இதே இது நமக்கு நல்ல ஒரு மைண்ட் செட் இருந்தது, நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறோம், நம்ம பாடி வந்து ஒரு நல்ல சேஞ்சஸை மீட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கும், நல்ல ஹெல்தியான உணவு முறையை வந்து நம்ம எடுத்துப்போம், நல்ல உணவுகளை சாப்பிடுவோம்,
சாப்பிடுவோம். நம்மளோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் வந்து நமக்கு சீக்கிரமாக நம்மளோட பாடி வந்து ஃபர்டிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகி கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4வது சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் ரொம்ப வந்து பேலன்ஸ்டாக இருப்பீங்க, ஸ்டேபிளாக இருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட வைப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான வைப்பாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காகவும் எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாகவும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறது. ஃபிசிக்கலாகவும் நம்ம என்ன தான் ஆக்டிவாக இருந்தால் கூட சில நேரங்களில் வந்து எப்போவுமே ஃபிசிக்கலி நம்ம வந்து ஒரு வீக்காகவே ஃபீல் பண்ணுறது இது எல்லாமே இருந்திருக்கும். பட் ஒரு நல்ல சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னலாக வந்து ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. வைப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வைப் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலான சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ட்யூஷனே வந்து உங்களுக்கு சொல்லும், சரி நம்மளாலேயும் முடியும், சீக்கிரமாக நம்மளோட பாடி வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு, நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நம்ப ஆரம்பிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ்டான காமான மைண்ட் செட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து நான் சீக்கிரமே வந்து நான் ஒரு குழந்தைக்கு தாயாகணும், நான் சீக்கிரமே வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நேச்சுரலாக கருத்தரிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.